ரெண்டு பேரும் இது அக்காது யாரு கேட்டது? அது என்ன நாடாது? தொக்கு தொக்கு அது டோலா வாசிக்கலாம் என் தம்பியா அந்த பேசல புதுமையான தலைமுறை. அவ கழுத்துல தாலியா இருக்கலாமா? இருக்கவே கூடாது. ஐயோ சொந்தம் அப்படியே அனுபவிச்சிருவாரு. நச்சு பெறாயிர தம்பி நல்லா உண்டு. என்ன பண்ண வந்து பாருங்க பண்ணுவாங்களா? அவருதான் ஏதோ வந்து என் நினைப்பா நீ என்னத்துக்கு ஆண்டு நல்லா அந்த பொண்ணு போய் பாத்துக்கிறேன். அது அது எத்தனை அம்மா தெரிஞ்சுக்க சொல்ல தெரியவா தெரியாது. அதையே பார்க்கறது அதை பார்க்காத உங்களுக்கு பஞ்சனை அழைத்து விட்டு உங்களுக்காக பால் பழகு கொண்டு ஒரு வடிவம் தான். அது யார் என்று பார்த்தால் நீங்க தொட்டு தாலி கட்டி அவனுடைய மனைவி பூங்குழலி போடுவது. அவர் வந்த நேரத்தில் அவர் கழுத்துல தாலி அறுந்து ஜொலிச்சு கொண்டிருந்தது. தாலி யாருக்கு சொந்தம்? அந்த தாலி அறுக்கும் போது ஓட்ட ஓட்டமா ஒண்ணுலாம். அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். பாண்டி வீட்டுக்கு தான் போயிருப்பான். பாண்டி வீட்டுக்கு போட்டு முன்னாடி நான் போற பாண்டி வீட்டுக்கு. அவர் பாண்டிய வீட்டுக்கு உரைக்கிறேன் என்று போயிருக்கார். அவர் எப்படி உரைக்க வேண்டும், அவர் எப்படி பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கலாம். நமக்கு என்ன ஆறுதல் கூற யார் தான் வரப்போகிறார்களோ ஒன்றுமே புரியல.
அண்ணன் என்னானவர் ஏதானு என்று ஒன்றுமே தெரியவில்லையே. தென்றல், நானும் உன் அண்ணன் பாண்டியனை தான் தேடிப்படுகிறேன். திருமண மேடையிலே என் தந்தை எழுதி கொடுத்த காதல் கடிதத்தின்படி என் மாமாவிற்கும் பூங்குழலிக்கும் இருவருக்கும் திருமணம் நடந்தது. மனமுடைந்த பாண்டியன் எங்கே சென்றான் என்று ஒன்றுமே புரியவில்லை. அவனைத்தான் தேடி போகிறேன். அப்படியா? நீங்களும் வந்தால் உடனே சென்று அவனை வாங்க, நம்ம இருவரும் ஒன்றாக சேர்ந்து தேடலாம். நாங்க ஒரு கோடி வீட்டுக்குள்ளவே ஜாக்கிரதை காலை கெட்டு கிடக்குது. பணி வேற வீட்டுக்குள்ள வீட்டை வாங்க, வெளியே வந்து ஒரு கால கோடி உள்ள இந்த அரசாங்கத்தில் காவல்கார குட்டப்பனாக நான் பணிபுரிந்து வருகிறேன். சங்கிலி தேவன் இளவரசி பூங்குழலியை வளர்க்க வேண்டும் என்று வெகு நாட்களாக திட்டமிட்டுக் கொண்டிருந்தான். பாண்டியனுக்கு சங்கிலி தேவனுக்கு வால் போட்டி நடந்தது. வால் போட்டியிலே பாண்டியன் வெற்றி பெற்று விட்டான். இதனால் பாண்டியனுக்கு பூங்குழலிக்கு திருமண ஏற்பாடு செய்தார்கள். அந்த நேரத்தில் சங்கிலி தேவன் இளவரசி பூங்குழலி அந்தரங்கரைக்கு சென்று யாருக்குமே தெரியாமல் யாரோ ஒரு பெண்ணுக்கு எழுதி கொடுத்த காதல் கடிதத்தை கொண்டு வந்து பூங்குழலி தான் தன்னை காதலிக்கிறார், அதற்கு சாட்சி ஆதாரம் இந்த கடிதம் என்று பொய் சொல்லி திருமணத்தை நிறுத்தி விட்டான் அந்த சங்கிலி தேவன். இதனால் மனமுடைந்து போன பாண்டியன் தற்போது விட்டு விட்டு சென்று விட்டான். இந்த நேரத்திலே நாட்டியக்காரி கலாவும் அந்த சங்கிலியால் சேர்ந்து கொண்டு பாண்டியனுடைய வீட்டிற்கு சென்று பாண்டியனுடைய தங்கைகளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தலாம். நான் சென்று அவர்களை காப்பாற்றலாம். வருகிறேன். பாண்டி வீடு தானே போகிறா? பாண்டி வீடு பாண்டியா என்ன கேக்குறியா? இந்நாட்டு படத்தளபதி சங்கிலிதான் வந்திருக்கின்றேன். பாண்டியன் இல்லையா? என்னது தனியாவா? அது அண்டியாடு ஒரு தப்பா அப்பா சௌகரியமா பாசி வந்து வந்து பாத்தீங்கன்னா பாரு நான் சேர்த்து ரொம்ப சௌகரியமா ஐயா. யாருங்க ஐயா நீங்க? ஆமா, நீ யாரு? பாண்டி தங்கை பொற்கொடி. பாண்டியோட தங்கச்சி பொற்கொடியா? ஆமா. அடி பாண்டியோட எங்கதான் இந்த எங்க அண்ணன் படமா குடிசைதான் இருந்தேன். குடிச்சியா இருந்தா வாழ்த்துல வேலையா? யாருன்னு கேக்குறீங்க? நீங்க யாரு? இந்நாட்டு படத்துல சங்கிலி தேவன். அப்படியா? என்ன மதாரு வாங்கிக்கிறீங்க? வாங்க 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 வாங்க. இப்படியா? ஒரு நல்லாரு மனம் நல்லாரு மனம் வாழ்த்துவாங்க. நீ இப்படியான்னு கேக்குறேன். எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க வாழ்த்து. இப்படியா? ஐயா நானு தளபதினு சொல்றீங்க. குடிசை நாடு வர காரணம் பாண்டியனை தேடி வந்தா பாண்டி இல்ல. ஆனா உன்னை பார்த்தோன்னே என் மனசு அப்படியே லபா 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 துடியாக துடிக்கின்றது. அப்படியா? லவ் பண்ணலாம் 2 பேரும். லவ் பண்றதுனா என்ன? லவ் பண்ணதுன்னா தெரியாதா? தெரியாது. வாயோட வாய் வச்சு ஒரு கிஸ் பண்ணா போதும், லவ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வாடியா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க ஐயா. ஏய், ஒரு முத்தண்டிய கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. ஐயா நீங்க யாரு? நாட்டு தளபதி. நான் யார்? கேவலம் குடிசை வாழ பொண்ணு. ஐயா உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. உங்களும் தகுந்த பெண் உங்க அரண்மனை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க போய் கட்டி பிடிக்க மொத்தம் உங்களுக்கு எது கூட பண்ணுங்க. உங்களுக்கு தகுந்த பெண் நாங்க கிடையாது. ஏய், இந்த கெஞ்சிற வேலை பேசுற வேலை அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரியா இல்லையா? முடியாது. அட என்ன சொன்னா?
ஏய் அஜய் விட்டு முஞ்சு போச்சு வேணாங்க அம்மா 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 நான் கெஞ்சினேன் அவ மிஞ்சினா இப்ப பத்தியா போன வேலை செய்யறப்ப முஞ்சு போச்சு அடுத்த கட்டம் வந்தாலும் முடிவு என்ன செய்யணும் பொறுத்திருப்பாரு பாரு